அனைவருக்கும் வணக்கம். இன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி கிளாஸ் 45 நாம் parallel சர்க்யூட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இரண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? ஒரு புள்ளியில் கரண்ட் இரண்டாக பிரிந்தால், இரண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பிரிந்தால் அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் parallel-ஆக இருக்கலாம். அப்படி பிரிகின்ற கரண்ட் இரண்டு ரெசிஸ்டன்ஸும் மறுமுனையில் இணைந்திருந்தால் அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலல் என்று கூற வேண்டும். அப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கு R equivalent is equal to R1 பெருக்கல் R2 divided by R1 plus R2. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் இந்த ப்ராப்ளத்தில் ஒரு 24 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்கள்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். இந்த சர்க்யூட்டோட சிம்பிளிஃபைடு ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றினால் எவ்வளவு மதிப்பு வரும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலில் நாம் 24 வோல்டேஜ் சோர்ஸில் இருந்து ஒரு கரண்ட் I என்ற கரண்ட் புறப்படுவதாக அஷ்யூம் செய்து கொள்வோம். ஏனென்றால் நாம் 2 ஓமும் 8 ஓமும் சீரியஸா பேரலா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு கரண்ட் எந்த வழியில் போகிறது, எப்படி பிரிகிறது என்று தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த ஐங்கிற கரண்ட் நேரம் எங்க நோக்கி போகுது? அந்த புள்ளி, கருப்பு புள்ளியை நோக்கி செல்கிறது. அதுவரையும் அந்த ஐங்கிற கரண்ட் எங்கேயுமே பிரியவில்லை. அந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன ஆகிறது? அந்த ஐங்கிற கரண்ட் இரண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் 2 ஓமை நோக்கி சில கொஞ்சம் கரண்டும் 8 ஓமை நோக்கியும் கரண்டும் வருகின்ற ஐங்கிற கரண்ட் ரெண்டாக பிரிந்து செல்கின்றது. எவ்வளவு வேணாலும் செல்லலாம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அந்த புள்ளிக்கு அப்புறம் வருகின்ற கரண்ட் இரண்டாக பிரிந்து செல்கிறது. அப்படி ஒரு புள்ளிக்கு அப்புறம் வருகின்ற கரண்ட் இரண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பிரிந்து சென்றால் அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கலாம். அடுத்ததாக இப்ப 2 ஓமில் வருகின்ற கரண்ட், நம்ம ஒரு கரண்ட் வருகிறது, அந்த கரண்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்க போகிறோம், I2 ஓம். I என்பது கரண்ட், 2 ஓமில் பாய்கிறதால் I சஃபிக்ஸ் 2 ஓம், ஐக்கு கீழே 2 ஓம் என்று எழுதிக் கொள்வோம். அதே மாதிரிதான் 8 ஓம்ல போற கரண்டை நாம் I8 ஓம் என்று எழுதிக் கொள்வோம். ஏன்னா வித்தியாசம் தெரிவதற்காக நாம் ஒரு பேரை கொடுத்துக் கொள்கிறோம், கரண்ட் 8 ஓம். இந்த 2 ஓம் வழியாக வர கரண்டும் 8 ஓம் வழியாக வர கரண்டும் நேரம் எங்க செல்கிறது? கீழே உள்ள ஒரு புள்ளியில் இணைகிறது. அப்படி ஒரு புள்ளியில் கரண்ட் இரண்டாக பிரிந்து இரண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பிரிந்து அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸும் மறுமுனையில் இணைந்திருந்தால் அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலல் என்று கூறலாம். அப்ப இங்க என்ன? 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலல். இரண்டு கரண்டும் ஒன்னாக சேர்ந்து புள்ளியில் சேர்ந்து எங்க வெளியே போகிறது? I என்று வெளியே போகிறது. ஏனால் நம்ம எவ்வளவு 24 வோல்டேஜ் சோர்ஸ் இருந்து எவ்வளவு கரண்ட் வெளியே கொடுக்கிறோமோ அனைத்து கரண்டும் மீண்டும் சப்ளைக்கு வந்தே ஆக வேண்டும். அதனால கரண்ட் எங்கேயுமே டிராப் ஆகாது, வோல்டேஜ் தான் டிராப் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கொண்டே தான் இருக்கும். இதுதான் இதன் மூலமாக நாம் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலல் என்று கண்டுபிடித்து விட்டோம். அப்ப இரண்டு ரெசிஸ்டன்ஸ்கள் பேரலல் என்று கண்டுபிடித்து விட்டால் அதை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கு நமக்கு தெரிந்த ஃபார்முலா என்ன? R equivalent is equal to R1 பெருக்கல் R2 divided by R1 plus R2. நாம் 2 ஓமை R1 என்று எடுத்துக்கொள்வோம், 8 ஓமை R2 என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்முலா திருப்பி சொல்றேன், இது பேரலல் சர்க்யூட்டோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலா தான். R equivalent is equal to R1 பெருக்கல் R2 divided by R1 plus R2. இப்போ இதன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் செய்ய போகிறோம். R1 மதிப்பு எவ்வளவு? 2. R2 மதிப்பு எவ்வளவு? 8. அதே மாதிரி கீழேயும் R1 மதிப்பு 2, R2 மதிப்பு 8. இப்ப மேலே உள்ள ஃபங்க்ஷனில் 2ஐயும் 8ஐயும் பெருக்கினால் நமக்கு 16 கிடைக்கும். அடுத்தது கீழே உள்ளதில் 2ஐயும் 8ஐயும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது 10. அப்ப 16ஐயும் 10ஐயும் கடைசியாக வகுத்தால் நமக்கு 1.6 ஓம். அதுதான் இந்த கொடுத்திருக்க சர்க்யூட்டின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், சிம்பிளிஃபைடு ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு. அடுத்த சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம். இதில் 24 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், சிம்பிளிஃபை
ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறார்கள். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்ற சொல்கிறார்கள். அப்போ நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தால் முதலில் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? அது சீரியஸா பேரலா இணைக்கப்பட்டுள்ளதா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் தேவைப்படுகிறது. அப்போ 24 வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கரண்ட் ஐ என்று புறப்படுமாறு நான் அஷ்யூம் செய்து கொள்வோம். அது நேரம் எங்கே செல்கிறது? அந்த கருப்பு புள்ளி நோக்கி செல்கிறது. அதுவரையும் எங்கேயும் கரண்ட் பிரியவில்லை. அந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன ஆகுது? கரண்ட் இரண்டாக பிரிகிறது. எங்கெங்க பிரிகிறது? 4 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கும் அந்த புள்ளிக்கு அப்புறம் வருகின்ற மொத்த கரண்டும் இரண்டாக பிரிந்து செல்கிறது. அப்போ 4 ஓம்ல போற கரண்டை நம்ம எப்படி அஷ்யூம் செய்ய போறோம்? ஒரு பேர் கொள்ள போகிறோம், I4 ஓம். ஏன்னா புரிந்து கொள்வதற்காக, ஏன்னா அனைத்துக்கும் ஐன்னு போட்டால் நம்ம குழம்பி விடுவோம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துக் கொள்ள போகிறோம். அப்போ 4 ஓமில் I4 ஓம், 6 ஓமில் I6 ஓம் என்று கொடுத்துக் கொள்ள போகிறோம். இப்போ ஒரு புள்ளியில் கரண்ட் இரண்டாக பிரிந்தால், 2 ரெசிஸ்டன்ஸுக்கு பிரிந்து சென்றால் அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கலாம். அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் மறுமுனையில் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்தால் மட்டும்தான் அந்த 4 ஓமும் 6 ஓமும் பேரல் என்று சொல்ல முடியும். இங்கே அந்த மேலுள்ள புள்ளியில் பிரிந்திருக்கிறது, கீழே உள்ள புள்ளியில் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் வந்து இணைந்திருக்கிறது. மீதி அனைத்தும் கோடு ஒயர் தான். ஒயர் ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்காங்க, பெண்டாக போட்டுருக்காங்க, அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம், ஒயர். அப்போ இங்கே 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இணைக்கப்பட்டுள்ளது. இதில் R1 மதிப்பு எவ்வளோ? 4 ஓம். R2 மதிப்பு எவ்வளோ? 6 ஓம் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ R1ஐ 4 ஓம் என்று எடுத்துக்கொள்வோம், R2ஐ 6 ஓம் என்று எடுத்துக்கொள்வோம். இரண்டும் பேரலாக இணைக்கப்பட்டுள்ளதால் அதை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கான சிம்பிளிஃபைடு ஃபார்முலா நமக்கு தெரியும். R1 பெருக்கல் R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸின் ஃபார்முலா. அதாவது கொடுத்திருக்க சர்க்யூட்டை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கான ஃபார்முலா, சிம்பிளிஃபைடு ஃபார்முலா, பேரல் ஃபார்முலா. R1 மதிப்பை சப்ஸ்டிட்யூட் செய்யலாமா? 4 பெருக்கல் 6 வகுத்தல் 4 கூட்டல் 6. அப்ப இதுல என்ன பண்ண போகிறோம்? மேலே உள்ள 4ஐயும் 6ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 24. அடுத்ததாக கீழே உள்ள 4ஐயும் 6ஐயும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது 10. அப்ப 24ஐயும் 10ஐயும் வகுத்தால் நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கிடைத்துவிடும். அதுதான் 2.4 ஓம். இந்த கொடுத்திருக்க சர்க்யூட்டின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரே ரெசிஸ்டன்ஸா மாத்தி விட்டோம். அதுதான் 2.4 ஓம். அடுத்த சர்க்யூட் எடுத்துக்கொள்வோம். இதற்கு முன்பு பார்த்த அதே சர்க்யூட் தான், ஆனால் கேள்வியில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் கரண்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார்கள், டோட்டல் கரண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார்கள். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் 4 ஓமும் 6 ஓமும் சீரியஸா பேரலா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன வேணும்? கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வேணும். அப்ப 24 வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து என்ன வெளியே வருது? அஷ்யூம் செய்ய போகிறோம், I என்ற கரண்ட் 24 வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து வெளியே வருகிறது. அது நேரா எங்கே செல்கிறது? அந்த கருப்பு புள்ளியை நோக்கி செல்கிறது. அந்த கருப்பு புள்ளிக்கு அப்புறம் என்ன ஆகிறது? இரண்டாக வருகின்ற கரண்ட் 2ஆக பிரிகிறது. எவ்வளவு வேணாலும் பிரிஞ்சு போகலாம், ஆனா 2ஆ பிரிஞ்சு போகுது. எதுக்கு போகுது? 4 ஓமுக்கும் 6 ஓமுக்கும் பிரிந்து செல்கிறது. அப்ப ஒரு புள்ளியில் வருகின்ற கரண்ட், அந்த புள்ளிக்கு வருகின்ற கரண்ட் புள்ளிக்கு அப்புறம் 2ஆக பிரிந்து சென்றால், 2 ரெசிஸ்டன்ஸுக்கு பிரிந்து சென்றால் அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கலாம். அதோட மறுமுனை, அந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸின் மறுமுனை ஒரு புள்ளியில் போல் இணைய வேண்டும், ஒரு பாயிண்டில் போய் இணைய வேண்டும். இங்கே 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் மறு புள்ளியில் போய் இணைந்திருக்கிறது. அப்படி இணைந்திருந்தால் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரல் என்று கூறலாம். அப்ப 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் அதை சிம்பிளை பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு R1 பெருக்கல் R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. அப்ப இதில் 4 ஓமும் 6 ஓமும் பேரல் என்று கண்டுபிடித்து விட்டோம். அப்ப 4 ஓம்ல போற கரண்ட் I4 ஓம் என்று அஷ்யூம் செய்து கொண்டிருக்கோம். 6 ஓம்ல போற கரண்ட் I6 ஓம் என்று, ஏன்னா வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக நாம் குறித்துள்ளோம். ஐக்கு கீழே 6 ஓம் என்று போடும், சஃபிக்ஸ், அது பேர் சஃபிக்ஸ்ல போட வேண்டும். அப்ப இரண்டும் பேரலல். அப்ப R1 இன் மதிப்பு எவ்வளவு எடுத்துக்கலாம்? 4 ஓம் எடுத்துக்கொள்வோம். R2 இன் மதிப்பு எவ்வளவு எடுத்துக்கொள்வோம்? 6 ஓம் எடுத்துக்கொள்வோம். அப்ப இரண்டின் மதிப்பும் தெரிந்து விட்டாச்சு. 2 பேரலாக இருந்தால் நமக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா தெரியும். R1 பெருக்கல் R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. அப்ப சப்ஸ்டிட்யூட் செய்யலாமா? R1க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் செய்யலாம்? 4, R2க்கு பதிலா 6, கீழேயும் R1க்கு பதிலா 4, R2க்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூட் செய்யலாமா? கொடுத்திருக்க வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சப்ளை வோல்டேஜ் 24 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 6 வகுத்தல் 4 கூட்டல் 6.
இப்போ என்ன பண்ணலாம், மேலே உள்ள 4ஐயும் 6ஐயும் பெருக்கினால் எவ்வளோ கிடைக்கும், 24. அடுத்தது கீழே உள்ள 4ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 10. அப்போ 6 = 24 வகுத்தல் 10. 24ஐயும் 10ஐயும் வகுத்தல் செய்தால் 2.4 ஓம் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு. ஓகேவா, இந்த சர்க்யூட்டின் ஒரே ரெசிஸ்டன்ஸின் ஒரு ரெசிஸ்டன்ஸா மாத்தின மதிப்பு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க, டோட்டல் கரண்ட் ஃபார்முலா என்ன, I = V/R. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இங்க டோட்டல் கரண்ட் கேட்டிருக்கனால டோட்டல் கரண்ட் = டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் என்ன, கொடுத்திருக்கிற சப்ளை வோல்டேஜ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சோம், R ஈக்குவலன்ட். அப்ப டோட்டல் கரண்ட் = டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் 24 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R = இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2.4. அப்ப 24 2.4 வகுத்தா 10 ஆம்ப்ஸ் கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், சீரியஸாக இருந்தால் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லிருந்து வரும் அனைத்து கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே சென்றால் அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ். ஒரு புள்ளியில் வருகின்ற கரண்ட் 2ஆக பிரிந்து 2 ரெசிஸ்டன்ஸுக்கு சென்று அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் மற்ற அடுத்த புள்ளியில மறுமுனையில் இணைந்திருந்தால் அது பேரலல். மிக மிக நன்றி.